ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 120 ml இருக்கும். ஸோ நான் இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம விட்டுறலாம். பன் என்னமோ ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நம்மளுக்கு வந்து பொறுமை தான். ஸோ அது இருந்தால் நம்ம பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 2 எக்கு வந்து நம்ம அதிலே வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா எவ்வளோனா ஒரு 370 கிராம்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து மைதா வந்து ஆட் பண்ணணும். முட்டையை வந்து நல்லா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மைதா வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு 70 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். எக்ஸாக்டாக பார்த்தா 70 கிராம்ஸ் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த தண்ணியோ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த தாம்பூலத்தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் ஆட் பண்ணும்போது நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் நம்ம போட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பன் மேக் பண்ணுறதுக்குலாம் வந்து இதிலே வந்து நம்ம ஆட் பண்ணி இதை எடுத்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு 70 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி நம்ம அந்த மைதாவை நீட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம அந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பிணையணும். ஸோ பொறுமைன்னு சொன்னது இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். கையில் வந்து ரொம்ப ஒட்டுச்சு, எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது ப்ரூஃபிங்காக நம்ம வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ 1 to 1.5 ஹவர்ஸ் கிட்ட நம்ம பார்த்தோம்னா நல்லா டபுள் த அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு மாவு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கும். என் பொண்ணு தான் வந்து அதை பஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மறுபடியும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து நான் இப்போ பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம இதை எப்படி பிரிக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் காட்டியிருக்க பன் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது என்னோடய பாப்பா வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரூஃபிங்காக விட்டுட்டா மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதை வந்து மில்க் வாஷ் பண்ணி மேலே வந்து எள்ளு தூவியிருக்கேன். ஒயிட் எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தூவிட்டு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு 175 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி பேக் மோடில் வச்சுட்டோம் அப்படின்னா ப்ரீஹீட் ஆனவுடனே நம்ம உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பட்டர் வாஷ் கொடுத்துட்டு நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பன் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.